புத்திசாலினா யாரு? ஒரு புத்திசாலி எப்படி இருக்கணும்? இந்த கேள்விக்கான பதில திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. உலக பொதுமறையாம் திருக்குறள்ல இருந்து நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத இன்றைய காணொளியில நான் சொல்ல போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செய்யறேன். புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு அந்த வரிசையில புத்திசாலிகள் எப்படி நடந்துக்கணும், திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? முதல்ல புத்திசாலிகள் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்ப மாட்டாங்க. சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க சொல்லுற கருத்தை ஆராய்ந்து பார்த்து அதுல இருக்கிற உண்மையை தான் புரிஞ்சுக்குவாங்க. குறள் சொல்லுது, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார்கிட்ட இருந்து எந்த விஷயத்த கேட்டாலும் அதுல இருக்கிற உண்மைத்தன்மைய ஆராய்ந்து பார்க்கறது தான் உண்மையான அறிவுன்னு. இன்னைய தேதிக்கு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்த பழக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, தொழிலையும் சரி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. நிறைய தகவல்களை வாங்கி வாங்கி மண்டையில போட்டு வச்சிருக்கிறதுனால சரியான முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு கூட நிறைய பேர் திணறாங்க. ஒரு பக்கம் சோசியல் மீடியாவை பார்த்து, ஏன் அதுல இருக்கிற காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க இருந்தா, வாழ்க்கையில எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை கூட யாரையாவது கேட்டு கேட்டு எடுக்கிறவங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க. இத மாத்தணும். யோசிச்சு பாருங்க, யார் எதை சொன்னாலும் நீங்க நம்பிட்டே இருக்கீங்கன்னா உங்களை யார் வேணாலும் ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம்ல. புத்திசாலிகளுக்கு யார் தன்னை மேனிபுலேட் பண்றதும் பிடிக்காது. ரெண்டாவது, புத்திசாலிகள் அதிகமா கோவப்பட மாட்டாங்க. கோவமே வந்தாலும் நிதானமா தான் அதை கையாளுவாங்க. இதை எந்த குறள் சொல்லுது? தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். வள்ளுவர் சொல்றாரு, கோவங்கிறது ஒருத்தரை அழிக்கிற அளவுக்கு ஆபத்தானது. ஒருத்தர் தன்னை பாதுகாக்க விரும்பினா தன்னுடைய கோவத்துல இருந்து தன்னை முதல்ல பாதுகாத்துக்கணும். இல்லாம போனா அந்த கோவம் அவங்களையே அழிச்சிடும்னு. இதை நான் சொன்ன உடனேயே உங்கள நிறைய பேருக்கு கோவம் தான் வரும். எப்படி சபரி, நியாயமான விஷயத்துக்கு கூட கோவப்படக்கூடாதா? நியாயமானதுக்கு கோவப்பட்டாலும் அது தப்பா? இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. நான் கூட உங்களை கோவப்படாதீங்கன்னு சொல்லல, கோபத்துக்கு அடிமையாகாதீங்க, கோபத்துல நிதானம் இழக்காதீங்கன்னு தான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல நியாயமான விஷயத்துக்கு நீங்க பட்ட கோவத்தை கூட உங்களுக்கு எதிராவே திருப்பி விட்டுருக்காங்க. எத்தனை தருணங்கள்ல கோவப்பட்டு உங்க உடம்பையும் கெடுத்து மனசையும் கெடுத்து பேரையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா புத்திசாலிகள் இது ரெண்டையுமே செய்யறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல கோவத்தை காட்டணும், எந்த இடத்துல நிதானமா இருக்கணும், கோவத்தோட உச்சிக்கு போனா கூட எப்படி நிதானமா பேசணும்னு. கடவுள் புண்ணியத்துல இந்த ஜென்மத்துல நான் சிலரை அப்படி பார்த்திருக்கேன். எப்படி இந்த சிச்சுவேஷன்ல கூட இவ்ளோ நிதானமா ஹேண்டில் பண்றாங்கன்னு தோணும். சில பேர்கிட்ட கேட்கவும் செஞ்சிருக்கேன். எல்லார்கிட்ட இருந்து கிடைச்ச பதிலும் ஒண்ணுதான், என் கோவத்தால நான் நிறைய இழந்திருக்கேன், அந்த இழப்பு தான் இதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு. கடைசியா பார்த்தா எல்லாமே அனுபவமும் பயிற்சியும் தான். அடுத்து மூணாவது, புத்திசாலிகள் தான் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத தண்டோரா போட்டுட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு செயலை செஞ்சு அந்த செயலுடைய தன்மை முடிவுல வெளிப்படுற மாதிரி தான் அதை செய்வாங்க. இத சொல்ற குறள், கடை கொட்க செய்தக்கதாண்மை இடை கொட்கின் எற்றா வெழுமன் தரும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அதனுடைய தன்மை, அதனுடைய முடிவு இறுதியில வெளிப்படுற மாதிரி செய்யணும். மாத்தி இடையிலேயே அதனுடைய தன்மைய எல்லார் முன்னாடியும் உடைச்சிங்கன்னா, ஒருவேளை உங்களால செய்ய முடியாம போனாலோ இடையில தடங்கள் வந்தாலோ அது உங்களுக்கு அவப்பெயரை வரவழைக்க கூடும். நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா செய்யவே மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கே மரியாதை வராது. உங்களையும் அறியாம அவங்க எதுலயோ தோத்துக்கிட்டு இருக்காங்கிற எண்ணம் உங்க மனசுல பதிஞ்சிரும். அது மட்டுமா, தொடக்கத்திலேயே உங்க திட்டத்தை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கோ குழப்பி விடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இதனால தானோ என்னவோ தெரியலங்க, புத்திசாலிகள் இத பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எதை எப்ப தொடங்குறாங்க, என்ன பிளான் வச்சிருக்காங்க, இது எதையுமே உங்களால கெஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்க கிட்ட ஒரு திட்டம் இருக்கும், அந்த திட்டத்தின்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அடுத்து நாலாவது, புத்திசாலிகள் ஓ லிமிட் இவ்வளவுதான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா புத்திசாலிகளுக்கு இந்த குறள் தெரியும், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு குளத்துல தண்ணி எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தாமரை பூவும் உயர்ந்து வளரும். தண்ணி கம்மியா இருந்தா அதோட காம்பு குறிப்பிட்ட உயரத்துக்கு தான் வளரும், பூ மேல இருக்கும். தண்ணி அதிகமா இருந்தா, ரொம்ப உயரமா இருந்தா
அதோட காம்பால எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் வளர முடியும். அது வளர்ந்து அந்த பூ மேல இருக்கிற மாதிரி பண்ணும். அதே மாதிரிதான் மனுஷங்களுக்கும் அவங்க எவ்வளோ உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ உயரத்துக்கு அவங்களால போக முடியும். இல்ல என் லெவல் இவ்வளோதான்னு எங்க நிறுத்துறாங்களோ அந்த இடத்துல நின்றுவாங்க. புத்திசாலிகளுக்கு இது நல்லா தெரியும். உயர்ந்த குறிக்கோளை ஏற்படுத்திக்குவாங்க, அந்த குறிக்கோளை அடையவும் செய்வாங்க. அடுத்து 4வது, புத்திசாலிகள் விதி மேல பழிய போட மாட்டாங்க. இதுதான்ப்பா நம்ம விதின்னு மனசுடைஞ்சு போற இடத்துல கூட அந்த விதியையும் மாத்தணும்னு தான் நினைப்பாங்க. இத சொல்ற குறள், ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாதுயற்றுபவர். இதோட அர்த்தம் என்னன்னா, எதை பத்தியும் கவலைப்படாம அயராது உழைக்கிறவங்களால, தொடர்ந்து முயற்சி செய்யறவங்களால விதிய கூட தலைகீழா மாத்த முடியுங்கிறது. சரி, நீங்க இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் விதின்றது ஒரு சாம்பல் பக்கம், கிரே ஏரியா. இப்படின்னும் சொல்ல முடியாது, அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா விதி இருக்கு, விதியை மாத்த முடியாதுன்னு நம்பிட்டீங்கன்னு வைங்க, உழைக்கணுங்கிற எண்ணமே வராது. அதான் என் வாழ்க்கை இப்படிதானே இருக்கும், நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு தோணும். ஆனா இதுவே எதிர்பாராத நஷ்டங்களின் போது, மரணத்தின் போது விதி மேல பழி போட்டாதான் அந்த டிராமால இருந்து மீண்டே வர முடியும். இல்லைன்னா எனக்கே நடந்ததுன்னு யோசிச்சே வாழ்க்கை நரகமாயிடும். அதனால சில நேரம் விதியை நம்பணும், சில நேரம் விதியை நம்ப கூடாது. அது சாம்பல் பக்கமாவே இருக்கட்டும். நிறைய புத்திசாலிகள் கிட்ட நான் இந்த கான்செப்டை தான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள்ல அவங்க விதி மேல பழி போட மாட்டாங்க. விதி இப்படிதான் இருக்குன்னு யாராவது சொன்னாலும் கூட எப்படியாவது முயற்சி செய்து என் விதியையும் மாத்துவேன்னு போராடிட்டே இருப்பாங்க. அடுத்த 6வது, புத்திசாலிகளுக்கு எப்பவுமே அறிவின் மீது, கல்வியின் மீது நம்பிக்கை இருந்துட்டே இருக்கும். இதை எந்த குறள் சொல்லுது? அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தரை முடிவு வரைக்கும் காப்பாற்றக்கூடிய கருவி அப்படிங்கிறது அறிவுதான். எதிரிகளால அழிக்க முடியாத அரணும் கூட அறிவுதான். புத்திசாலிகளுக்கு அறிவோட இந்த முக்கியத்துவம் நல்லா தெரியும். இந்த அறிவை வளர்த்துக்கிறதுங்கிறது ஸ்கூல் காலேஜோட முடிஞ்சு போகாது. நீங்க எவ்வளோ நாள் வரை உயிர் வாழ்றீங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் எதையாவது நீங்க கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் படிச்சது போதும், அறிவை வளர்த்தது போதும்னு ஏதாவது ஒரு கட்டத்துல நிறுத்தினா அது உங்க எதிரிக்கு வாய்ப்பா அமைஞ்சிரும். யோசிச்சு பாருங்க, பக்கத்துல நின்று நம்மள காவல் காக்குற ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை விட்டு விலக்கி வைப்போமா? மாட்டோம்ல. அதனாலதான் புத்திசாலிகள் அறிவை வளர்த்துட்டே இருப்பாங்க. நான் சிலரை பார்த்திருக்கேன், 65-66 வயசு இருக்கும், ஆனாலும் இப்ப வர டெக்னாலஜியை கூட லேர்ன் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து எதையாவது கத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சில நேரம் தோணும், இந்த இயல்பு அவங்க கிட்ட இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல, ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட இருக்கிறதாலதான் இந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காங்கன்னு. அடுத்து 7வது, புத்திசாலிகளுக்கு பணத்தின் அருமை தெரியும். பணம் இல்லனா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு புத்திசாலிகளுக்கு தெரியும். இதை எந்த குறள் சொல்லுது? இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பொருள் ஈட்டாதவங்கள, செல்வம் இல்லாதவங்கள இந்த உலகம் மதிக்காது. இதே தன்னோட உழைப்பால, திறமையால செல்வம் சேர்த்தவங்கள இந்த உலகம் சிறப்பிக்கும். மனிதன் வாழ்றதுக்கு உணவு, உடை, உறையுள் தேவைன்னா இதெல்லாம் வாங்குறதுக்கு கூட தேவைப்படுறது பணம் தான். அதுக்குன்னு பணம்னு அது பின்னாடியே அலைய சொல்லல. பண விஷயத்துல ஏமாறாம இருக்கணும், செல்வத்தை சேர்க்க தெரியணும். இதை விட்டுட்டு சிலர்லாம் சொல்லுவாங்க, பணம்லாம் ஒண்ணுமே இல்ல, பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாதுன்னு. அது ரொம்ப பொய்ங்க. ஒன்னு அதை சொல்றவங்க ஏற்கனவே நிறைய பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க, அல்லது சேர்க்க முடியாத காரணத்தினால விரக்தியில இப்படி சொல்லுவாங்க. குறிப்பா புத்திசாலிகள் இப்படி சொல்ல மாட்டாங்க. என்னதான் பணத்தை வச்சு ஒருத்தரை மதிப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த உலகம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கும். என்ன புத்திசாலிகள் இதை ஞாபகத்துல வச்சு செல்வத்தையும் சேர்ப்பாங்க. அடுத்து 8வது, புத்திசாலிகளுக்கு டைமிங்னா என்னன்னு நல்லா தெரியும். சரியான நேரத்துல சரியான வேலையை செய்யலனா அது நல்ல பலனை தராதுங்கிறது புத்திசாலிகளுக்கு தெரியும். அதான் ஒரு குறளே இருக்கே, பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. கூகை, ஆந்தை காக்கையை விட வலிமை மிகுந்ததாக இருந்தாலும் பகல் நேரத்துல ஒரு காக்கையால ஆந்தைய வெல்ல முடியும். ஏன்னா பகல்ல ஆந்தைக்கு கண்ணு தெரியாது. அது மாதிரி எவ்வளோ வலிமை படைத்த அரசனாக இருந்தாலும் தவறான நேரத்துல எதிரியோட போருக்கு போனா அவன் தோல்விய தழுவுவாங்கிறது. டைமிங் ரெண்டும் அவ்வளோ முக்கியம். புத்திசாலிக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமும் கூட இந்த டைமிங் தான். புத்திசாலிங்க எதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்வாங்க, எதை எப்போ செய்யக்கூடாதோ அப்போ செய்யவே மாட்டாங்க. இதோட விளைவு சரியான நேரத்துல ஒரு செயலை செய்யறதோட அட்வான்டேஜும் அவங்களுக்கு இருக்கும்,
தப்பான நேரத்துல எதையாவது செஞ்சு நஷ்டப்பட்டுக்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 8 குறள்களும் உங்களுக்கு 8 பாடங்களை சொல்லி தந்திருக்கோம். நீங்க புத்திசாலியா இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத தெளிவா எடுத்துரைச்சிருக்கோம். அப்புறம் என்ன, இந்த பாடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்க. இந்த 8ல நீங்களே ஏற்கனவே சிலதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அது என்னங்கிறத மறக்காம என்கிட்ட சொல்லுங்க. இன்னொரு நாள் இன்னொரு காணொளியோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.